யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கில் தொங்கிய இளைஞர் உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவு. பல ஆசைகளோடும் கனவுகளோடும் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்த இளைஞருக்கு நேர்ந்த கொடுமை. திருமணமான 40 நாட்களிலேயே இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டது ஏன்? இளைஞர் கடிதத்தில் எழுதி வைத்திருந்தது என்ன? பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன பெற்றோர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல மகன் இருப்பான்னு நினைச்சு வீட்டுக்கிட்ட வந்ததுமே ஹரீஷ்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. வழக்கமா ஒரு முறை கூப்பிட்டதுமே வாசலுக்கு ஓடி வர ஹரீஷ் 4-5 முறை கூப்பிட்டும் பதிலே சொல்லாததால பெற்றோருக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் எங்க மகன் எவ்வளவு கூப்பிட்டும் கதவை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வந்து கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்பவும் கதவு திறக்கல. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வராததால சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்து மக்கள் உடனே கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்தா ஹரீஷ் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்கார். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹரீஷோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஹரீஷ் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணுல ஒரு லெட்டர் தென்பட்டு இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹரீஷோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. கர்நாடக மாநிலம் தாவணகெரே கும்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த 32 வயசான ஹரீஷுக்கும் 22 வயசான சரஸ்வதிக்கும் 1.5 மாசங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த ஹரீஷ் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். சரஸ்வதியும் குமாருங்கிறவரும் கடந்த 4 வருஷமாகவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காதலுக்கு சரஸ்வதியோட வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. வீட்டுல என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரஸ்வதி தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையான ஹரீஷ கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லி இருக்காங்க. அதுக்கு காரணம் ஹரீஷ் கிட்ட இருக்கிற பணம். வீட்டுல பார்த்திருக்க மாப்பிள்ளை ரொம்ப வசதியான ஆளு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பணம் காசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இதே மாதிரி பேசி பழகி ஜாலியா இருக்கலாம், அடிக்கடி தனிமையில சந்திக்கலாம்னு காதலன் குமார் கிட்ட சொல்லி இருக்காங்க சரஸ்வதி. இந்த ஐடியாவுக்கு குமாரும் சரின்னு சொல்லி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம காதலன் குமார் கூட சந்தோஷமா இருக்கலாம், அதுவும் கணவனோட காசுலேயே ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு பிளான் போட்ட சரஸ்வதியோட திட்டம் எல்லாம் சுக்குநூறா போயிருக்கு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச சில நாட்களிலேயே ஹரீஷுக்கு சரஸ்வதி பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் போனது போகட்டும், இப்ப நமக்கு கல்யாணம் ஆகிருச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்வோம், காதலை விட்டுரு, குமார் கூட பேசுறத விட்டுருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஹரீஷ். ஆனா கணவனோட அட்வைஸ இடது காதுல வாங்கி வலது காது வழியா வெளியே விடுற மாதிரி எதையுமே கண்டுக்காம வழக்கம் போல தன்னோட காதலன் குமார் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இதனால ஹரீஷ் சரஸ்வதிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சரஸ்வதிய குமார் கிட்ட பேச விடாம தடுத்திருக்காரு ஹரீஷ். கல்யாணத்துக்கு அப்புறமும் குமார் கூட ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ஹரீஷ் இப்படி பண்றாரேன்னு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க சரஸ்வதி. ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியேறி காதலன் குமார் கூட போயிட்டாங்க. கல்யாணமான 40வது நாள்லே தன்னோட மனைவி முன்னாள் காதலனோட ஓடி போனதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளான ஹரீஷ் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்கார். இந்த சூழல்ல சம்பவத்தன்னைக்கு அவரோட அப்பா அம்மா பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல தனியா இருந்த ஹரீஷ் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். உயிரை விடுறதுக்கு முன்னாடி தன்னோட தற்கொலைக்கு மனைவி சரஸ்வதியும் மகனோட காதல் விவகாரத்தை சொல்லாம அதை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்ச மாமனார் மாமியார் சரஸ்வதியோட காதலன் குமாரும் தான் காரணம்னு தன் கையால லெட்டரை எழுதி வச்சுட்டு உயிரை விட்டு இருக்காரு ஹரீஷ். அந்த கடிதத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சரஸ்வதியையும் அவங்க பெற்றோர் காதலன் குமார் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.